ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுஜாதா அவர்கள் எழுதின மேற்கே ஒரு குற்றம்ங்கிற ஒரு நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுஜாதா சார் தன்னுடைய கணேஷ் வசந்த்ங்கிற கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃப்ரான்ச்சைஸை கிரைம் த்ரில்லரில் ரெடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு புக் தான் மேற்கே ஒரு குற்றம். தொடர்ந்து இதே மாதிரியான புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். யுவர் ஆனர், இந்த ஆள் அனாவசியமாக போய் சொல்கிறார். இவர் சாட்சியம் முழுமையுமே நம்பக்கூடியதல்ல. சம்பவம் நடந்த தினத்தன்று இவர் ஊரிலேயே இல்லை என்று ஸ்தாபிதமாகிவிட்டது. அப்ஜெக்ஷன். கணேஷ் எதிர்த்தரப்பு வக்கீலை முறைத்தான். அப்ஜெக்ஷன். ரங்காச்சாரி என்று பெயர் வைக்க வேண்டும். நீதிபதியை பார்த்தான். அவர் கடிகாரத்தை பார்த்தார். மிஸ்டர் கோபாலாச்சாரி, உங்கள் மறுப்பை மதியானம் சொல்லுங்கள். தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். 2 மணிக்கு மறுபடியும் கூடலாம். இழுபறிட அந்த கேஸ் என்றான் வசந்திரம். பேசாம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் பாஸ். ஆச்சாரியாருக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்தா நம்ம கட்சிக்கு வந்துடுவார் என்றார் வசந்த். சே, ஆச்சாரியாரை விடுவார். பூசாம எல்லாரும் பொய் சொல்றாங்க வசந்த். அதான் எனக்கு பிடிக்கல. இந்த கோர்ட்ல ஒவ்வொரு செங்கலும் பொய் எதிரொலிச்சு. ஹலோ, அது யாரு? பார்வையாளர்களின் பக்கத்தில் தனியாக உட்கார்ந்து அவர்கள் இருவரையும் நேராக பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். கணேஷ் கிளம்ப வசந்த், கொஞ்சம் இருங்க பாஸ், பச்சி நம்மளை நோக்கி தான் வருது என்றான். அந்த பெண் அருகில் வர, எஸ் என்றான் வசந்த். அவள் கண்களில் சற்று அச்சம் இருந்தது. மிஸ்டர் கணேஷ், உங்களை நான் தனியாக சந்திக்கணும். இந்த கேஸ் விஷயமாவா என்றான் கணேஷ். இல்லை, வேறு விஷயமா? கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்தான். 1:05 என்றது எல்சிடி கடிகாரம். கேஸ் கட்டுகளை கொஞ்சம் படிக்க வேண்டும். பசி பிராணன் போகிறது. இந்த சமயத்தில் ஒரு புது பெண்ணின் விவகாரத்தை கேட்க விருப்பமாக இல்லை. சரி, சாயங்காலம் பார்க்கலாம். இப்போ எனக்கு அவகாசம் இல்லை. அந்த பெண்ணின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. அது வசந்தின் கண்களிலும் பிரதிபலித்தது. வசந்துக்கு பெண்கள் என்றால் ஒரு தனி அவசரம். ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு என்ன செய்யறது, யாரை பார்க்கறதுனே தெரியல. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன். கோர்ட்டில் இருக்கதா சொன்னாங்க. இங்கே வந்துட்டேன். அப்போலேருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் போதும். மாட்டேன்னா சொன்னேன். சாயங்காலம் பேசலாம் தானே சொன்னேன். அதானே, அதுக்குள்ள அவசரமா உங்களுக்கு என்றான் வசந்த். நீங்க? என் பேரு வசந்த். நீங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. கால்மி வசந்த். வசந்த், இப்போ புதுசாக கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னும் இந்த கேஸ் காகிதங்களே சரியா பார்க்கணும். சாப்பிடணும். சாப்பிட்ற நேரத்தில் உங்ககிட்ட பேசலாமா? சாப்பிட்ற போது தான் நாங்கள் இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். கோர்ட் கலைஞ்சதும் உங்களை சந்திக்கிறோம். என்ன? மிகுந்த ஏமாற்றத்தில் அவள் கண்களில் லேசாக கண்ணீர் தெரிந்தது. உங்க பேர் என்ன? தீபா. தீபா பிரகாசமால இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அழுறீங்க என்றான் வசந்த். 3 மணிக்கு நான் ஒத்திகைக்கு போகணும். போங்க என்றான் கணேஷ். ஒத்திகையா? நீங்க நாடகத்தில் நடிக்கிறீங்களா? இல்ல, நாட்டியம் கலாராதனான ஒரு குரூப்ல இருக்கேன். இருங்க என்றான் கணேஷ். வந்துடுவோம். கேஸ் முடிஞ்சா நீங்க சந்திக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு. வசந்த், இப்ப முடியாதா? சொல்லிட்டாரே. உங்களை ஒரு டான்ஸ்ல பார்த்தா ஞாபகம். வசந்த், இப்போ வரப்போறியா? இல்லையா? வந்துட்டேன் பாஸ். See you later தீபா. அவள் தீர்மானமின்றி நிற்க வசந்த் பெரிய விடை கொடுத்து விட்டு கணேஷுடன் சேர்ந்து கொண்டான்.